ஏப்ரல் 4 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம். பஞ்சாங்கம் முழு விளக்கத்துடன், ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரங்கள், பாட்டி வைத்தியம், தினசரி ராசி பலன். ஸ்ரீராம ஜெயம். மகா மீடியா டிவி அனைத்து அன்பான பார்வையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? எந்த நேரத்தில் சுப காரியங்களை செய்யலாம்? இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யார்? உங்களது ராசி பலன் என்ன என்பதையெல்லாம் இப்போது முழுமையாக பார்ப்போம். வாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் காணுங்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி, தமிழ் மாதமான பங்குனியில் 21வது நாள், சனிக்கிழமை. இன்றைய திதி காலை 10:09 வரை துவிதியை, அதன் பிறகு திரிதியை திதி தொடங்குகின்றது. நட்சத்திரம் இரவு 9:26 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. யோகம் மிகச்சிறப்பான அமிர்த யோகம் இரவு 9:26 வரை உள்ளது. அதன் பிறகுதான் சித்த யோகம். இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம் உள்ளதால் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள், சுப காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் அமிர்தம் போல உங்களுக்கு வெற்றியை தரும். இனி இன்றைய தவிர்க்க வேண்டிய மற்றும் சுப நேரங்களை பார்ப்போம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. கரணம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும் நல்ல நேரம் இருக்கின்றது. உங்களது முக்கிய பணிகளை, ஒப்பந்தங்களை இந்த நேரத்தில் தொடங்குவது, செய்வது உங்களுக்கு அபரிதமான லாபத்தை தருகினும். மேலும் இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 மணிக்கு நிகழ்கின்றது. இன்று இரவு 9:26 வரை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இவர்கள் புதிய பயணங்களையும் முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய சூலம் கிழக்கு திசையாகும். அத்தியாவசியமாக கிழக்கு திசை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள் சிறிது தயிர் உட்கொண்டு விட்டு புறப்பட்டால் தோஷங்கள் நீங்கி பயணம் இனிதாக, வெற்றியாக மாறும். வழிபட வேண்டிய தெய்வம் இன்று என்ன தெரியுமா? சனிக்கிழமையான இன்று நாம் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடேச பெருமாள். இன்றைய தினத்தில் ஓம் நமோ வெங்கடேசாய என்ற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் சகலவிதமான நன்மைகளும் செல்வ செழிப்பும் உண்டாகும். இன்றைய சிறப்பு என்ன தெரியுமா? சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரிய காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை தினம் இன்று. ஈசனை வேண்டி அவர் பாடிய அற்புதமான திருவந்தாதியை படித்து இன்று இறைவனை வழிபடுவது சிவ புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும். கோவில் பரிகாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து இப்போது காண்போம். காசிக்கு நிகரான தலமான தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நேரில் சென்றாலோ அல்லது மானசீகமாகவோ விஸ்வநாதரை தரிசித்தால் நம் பாவங்கள் விலகி உயிர் புனிதமடையும் என்பது ஐதீகம். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள் எங்கெங்கே நடக்கின்றது தெரியுமா? திருவெள்ளரை ஸ்ரீ சுவேதாத்தாரி நாதர் விழா இன்று வெகு சிறப்பாக தொடங்குகின்றது.
உப்பிலியப்பன் கோவிலில் சீனிவாச பெருமாள் சுவாமி அம்பாளுடன் இந்திர விமானத்தில் புறப்பாடு நடைபெறுகிறது. மேலும் கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ பால்வண்ணநாதர் கேடய சப்பரத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அடுத்ததாக நாம் காணப்போவது பாரம்பரியமான பாட்டி வைத்தியம். மாறி வரும் தட்பவெட்ப நிலையால் பலருக்கும் வறட்டு இருமல் தொல்லை இருக்கலாம். இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒரு ஸ்பூன் புதிய எலுமிச்சை சாறுடன் சுத்தமான தேன் கலந்து பருகி வர தொண்டை கரகரப்பு நீங்கி வறட்டு இருமல் உடனடியாக குணமாகும். மேலும் எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி மற்றும் தேனின் மருத்துவ குணம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அதிகரிக்கும். இனி 12 ராசிகளின் பலன்கள். இப்போது இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் பார்ப்போம். மேஷம், ஆதாயம். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரிஷபம், சுகம், குடும்பத்தில் நிம்மதியும் உடல் நலனில் முன்னேற்றமும் ஏற்படும். மிதுனம், அசதி, வேலைப்பளுவால் சற்று சோர்வு ஏற்படலாம். தகுந்த ஓய்வு எடுப்பது அவசியம். கடகம், கவலை, தேவையற்ற குழப்பங்கள் வரலாம். தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள். சிம்மம், தாமதம், எடுக்கும் காரியங்களில் சிறு தடங்கள் வரலாம். பொறுமை காக்க வேண்டியது அவசியம். கன்னி, லாபம், வியாபாரத்தில் எதிர்பாராத இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. துலாம், புகழ், உங்கள் செயல்களுக்கு சமூகத்தில் நற்பெயரும் புகழும் தேடி வரும். விருச்சிகம், ஆக்கம், புதிய ஆக்கபூர்வமான முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தனுசு, நன்மை, சுற்றியுள்ள மனிதர்களால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். மகரம், செலவு, சுப செலவுகள் அதிகரிக்கும். எனவே சிக்கனம் தேவை. கும்பம், சிந்தனை, எதிர்காலம் சார்ந்த ஆழமான மற்றும் தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும். மீனம், பரிசு, உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரமும் திடீர் பரிசும் உங்களை வந்து சேரும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தினர் இன்று பொறுமையை கையாள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சிறப்பான பஞ்சாங்கத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நம சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம்.